Audio Jungle. வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு பணியில் ஈடுபடும் தொட்டம்பாளையம் அரசு பள்ளி மாணவ மாணவியர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அடுத்த தொட்டம்பாளையத்தில் வீடு வீடாக சென்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கொரோனா விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டனர். தொட்டம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜ்குமார். இவர் தனது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் மாநில நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார். தற்போது தொட்டம்பாளையம் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டுள்ளார். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கொரோனா நோய் பரவல் தடுப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார். மேலும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், தமிழக அரசின் முழு ஊரடங்கு விதிகளை மதித்து நடக்க வேண்டும், தேவையின்றி வெளியே சுற்றக்கூடாது போன்ற அறிவுரைகளை மாணவ மாணவிகள் மூலம் வழங்கி வருகிறார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஒன்றியம் தொட்டம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவி எஸ் திரவியா தலைமை ஆசிரியருடன் இணைந்து தீவிர கொரோனா தடுப்பில் ஈடுபட்டுள்ள நாங்கள் முகக்கவசம் அணிவதையும் தேவைப்பட்ட இடங்களில் கையுறைகளை பயன்படுத்துவதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். வாயையும் மூக்கையும் நன்றாக மூட வேண்டும். தேவைப்பட்ட இடங்களில் கையுறைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பள்ளி வளாகத்தில் எழுதப்பட்டுள்ள கொரோனா ஒழிப்பு வாசகங்கள்: 6 அடி இடைவெளியில் இருப்போம், ஆண்டவனே வந்தாலும் கைக்குலுக்க மறுப்போம், கிருமி நாசினியை தெளித்து கொரோனாவை வரவிடாமல் விரட்டும். கவசர குடிநீர் வழங்குகின்றோம். நீரை எடுத்து ஆவி பிடித்தல். நன்றாக சுவாசத்தை இழுத்து விட வேண்டும். கண்டிப்பா வேக்சின் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொரோனா 3வது அலை அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப நம்ம வெளியவே வர முடியாது. கண்டிப்பா நீங்க வேக்சின் போட்டுக்கோங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வேக்சின் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 3வது அலையை தடுக்க முடியாது. இல்லைன்னா அப்புறம் நம்ம வெளியவே வர முடியாது. கொரோனா விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டு வரும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ராஜ்குமாரின் பணிகளுக்கு ஊர் பொதுமக்கள் வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்து வருகின்றனர். விடியல் செய்திகளுக்காக ஜெயகாந்தன். PUPS தொட்டம்பாளையம். மாணவர்களில் சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஹேண்ட் வாஷ் எனப்படும் கை கழுவும் திட்டத்தை செயல்படுத்த KPRN செல்வராஜ் அவர்கள் ரூபாய் 17,000 கொடுத்து உதவினார்கள். மீட்டிங்கில் HM அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் CEO, DEO ஆகியோர் சான்றிதழ் கொடுத்து பாராட்டு தெரிவித்தனர். Start by washing hands with soap and water. Step 1. Rub hands plum to plum. Step 2. Rub plum to plum with finger interlocked. With your other hands. Step 3. Rub plum to plum with finger interlocked. Step 4. Rub with back of finger to opposing palms. Step 5. Squeeze hands from finger to thumbs. Step 6. Rub tips
of finger to opposite palms in a circular motion. Step 7. Rub each with opposite hands. Rinse hands with water. Use elbow to turn off tap. You each hands with a separate tissue paper. And discard. Clean hands and save lives. Thank you.